நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடம் தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பகை கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பகை கிரகங்களோட பார்வையை நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த வகையில் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருக்கார். செவ்வாய் கடகராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு இருக்கார். சுக்கிர பகவான் மகர ராசியில் இருக்கார். 15ஆம் தேதி கும்பராசிக்கு போக போகிறாரு. புதன் விருச்சிக ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்தில் வக்கரம். சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி. ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் தான் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இதில் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். இது ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது. அதோடு இல்லாமல் செவ்வாய் மகரத்தில் இருக்கிற சுக்கிரனை 15ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு. அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கிரன் 5 தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கிரனை பார்க்குறாரு. செவ்வாய்க்கு சுக்கிரன்கிறவர் பகை கிரகம் இருந்தாலும் கூட சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது. அதாவது செவ்வாயோட பார்வை பட்டு சுக்கிர பகவான் மங்கள யோகம் அடைகிறார். அசுரகுரு அப்படிங்கிறவர் தேவகுரு மாதிரி செயல்பட போகிறார். மங்கள யோகம் அப்படிங்கிறத அடைஞ்சதால் இந்த அமைப்பு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான மாதம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனியோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அப்போ அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது பெரிய அளவில் நன்மைகள் அப்படிங்கிறது ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. கடகம் அப்படின்னு வச்சதுக்கு பதிலாக நரகம் அப்படின்னு வச்சுருக்கலாம். இப்படி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதம் அப்படி நடக்காது. எப்போ பார்த்தாலும் கெட்டது மட்டுமே நடந்துச்சு. கடகராசியில் பிறந்தது ஒரு பாவமா? நாங்கள் எந்த பாவமே பண்ணல. கடகராசிக்கு ஒரு விடிவே கிடையாதா? காலம் ஃபுல்லாக கடகராசி இப்படி தான் இருக்குமா? இப்படிப்பட்ட எண்ணங்களோடு தான் இந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வருவீங்க. ஆனால் எல்லா மாதமும் போல் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இருக்காது. மார்கழி மாதத்தில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா ஜோசியரே அப்படின்னா, முதல்ல கெட்டது தான் நடக்கும். நான் நேராகவே சொல்லி போடுறேன். மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு நன்மைகள் கூடுதல். மாத தொடக்கத்தில் ஒரு 60% சுமாரான பலன்கள், 40% தான், இன்னும் சொல்ல போனால் ஒரு 30% தான் ஒரு நற்பலன்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆனால் மாதத்தோட பின்னாடி பகுதியில் பார்த்தீங்கன்னா 100க்கு 80 பாயிண்ட் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்கும். அதனால் இந்த மாதத்தோட பிற்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனிங்கிறது நீங்கிருச்சோ அப்படிங்கிற அளவுக்கு சில நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்ரம் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம். உங்களோட ராசிக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல 11ஆவது வீட்டில் லாப வீட்டில் உட்காந்துருக்கார் குரு. ஆனால் அவரால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நல்ல மனுஷன், அவரே கஷ்டப்படுறாரு, எனக்கு எப்படியா உதவுவார் அப்படின்னு சொல்கிற பார்த்து சொல்லுவோம்ல. நல்ல மனுஷன், நமக்கு ஒன்றுனா ஒடியாந்து நிற்கிறவங்க, நம்ம ஒரு 10 ரூபா கேட்டால் உதவி செய்யக்கூடிய ஆள். ஆனால் அவங்களே நடிச்சு போயிட்டாங்களே, நம்ம எப்படி போய் அவங்கள்ட்ட நிற்க முடியும்? அந்த நிலைமையில தான் இப்போ குரு இருக்கார். உங்களுக்கு நல்லது செய்கிற மனுஷன் தான், நல்ல இடத்துல தான் உட்காந்துருக்காரு. ஆனால் அவரே நொடிச்சு போயிட்டார், வக்கரமாகி போயிட்டார். அப்போ அவரால் ஒன்றும் நமக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறது உண்மை. அதோட உங்களோட ராசியிலேயே செவ்வாய், உங்களோட ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் உங்களோட ராசியிலேயே வக்கரமாகி நீசமாகி இருக்கார். ராசிக்கு 5க்கும் அவர் தான் அதிபதி, 10க்கும் அவர் தான் அதிபதி. இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் சுமார் அப்படின்னாலும் அங்கே இருந்துக்கிட்டு சுக லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பார்க்குறார். சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருக்கார். இந்த மாதத்தில் பாதி நாள் மகரத்தில் இருக்கார், பாதி நாள் கும்பத்தில் இருக்கார். அப்போ 7ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் கொண்ட செவ்வாய் 2 இடத்துலையுமே சுக்கிரனை பார்க்குறார். அப்போ சுக்கிரன் செவ்வாயோட பார்வைப்பட்டு மங்கள யோகம் அடைகிறார். சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது செயல்படுது. இந்த யோகம் தான் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல இருக்கிற பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு யோகம். எப்பேற்பட்ட வியாதி, அதாவது இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் வைத்திய செலவு அப்படிங்கிறது பண்ணியே பாதி பேர் கடங்குடியாகி போயிருந்துருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மாற்று மருத்துவத்தால் குணம் கிடைக்கும். என்னடா இது 2 லட்சம் செலவு பண்ணேன், 3 லட்சம் செலவு பண்ணேன், பரவாயில்ல, நண்பர் ஒருத்தர் மருந்து சொன்னார், ஒரு நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன், ஒரு 50 ரூபாயிலேயே சரியாக போச்சுயா, இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் நல்லா இருந்திருக்குமே, பாடுபட்டு விட்டனே, காசு கொடுத்தோம், கஷ்டத்தை அனுபவிச்சு விட்டனே அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மாற்று மருத்துவத்தால்
குணம் அப்படிங்கிறது கிடைக்கும். அடப்பாவீங்களா, இதுக்காடா இவ்வளோ பாடுபட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிவாரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி நிலபுலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். என்னடா இது, தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் ஒரு குச்சி வச்சுட்டு போனான், அதுக்கும் 2 அடி இருக்குது 4 அடி இருக்குதுன்னு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இடத்துல 2 பக்கம் ரோடு இருக்குது, மீதி 2 பக்கம் தான் இடம் இருக்குது. ஆனால் இந்த 2 பக்கத்துக்காரனுமே சண்டைக்கு வரான், என்ன கருமண்டா இது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட யோசிச்சிருப்பீங்க. மன உளைச்சல் ஆகிருக்கும். நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். அது கேஸு கோர்ட்டுன்னு போய் அலைன்னு அலைஞ்சிலாம் நடந்து பார்த்துருப்பீங்க. இதில் ஓவியோ பார்க்கணும், தாசில்தாரை பார்க்கணும், போன இடத்துல வேலையாகாது. 100 நாள் அலைஞ்சு பார்த்துட்டேன், கொஞ்சம் கூட வேலை நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நல்ல முடிவுக்கு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிறது காட்டுது. அதோட உங்களோட ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு வக்கிரமே அடைஞ்சிருந்தாலும் கூட சில நல்ல தகவல்கள் அப்படிங்கிறத பார்வை பலத்தால் கொடுப்பார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 3, 5, 7 இந்த 3 வீட்டில் ஒரு பார்வை பகுதி. சகோதர உறவுகள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி இருக்கும். படிக்காத பிள்ளைங்க கூட கொஞ்சம் நல்லா படிக்கும். படிச்சுட்டு எப்பா எனக்கு ஒரு வேலை வந்துருச்சுப்பா, நான் வேலைக்கு போகிறப்பான்னு பிள்ளைங்க சொல் கேட்டு நாம் பூரிப்படையக்கூடிய அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பிள்ளைகளால் நடக்கும். மாதிரி மனைவி உங்களோட பேச்சை கேட்டு நடப்பாங்க. பெண்களுக்கு கணவர் நல்ல விதமாக நடந்துக்குவார். பரவாயில்ல, இப்போ தான் என் புருஷன் கொஞ்சம் சொல் பேச்சு கேட்குறாரு, இவ்வளோ நாளாக சும்மா சொல் பேச்சு கேட்காம சுற்றிக்கிட்டு ஏகப்பட்ட காசை விட்டுறாரு, நான் கெடுதல்னு சொன்னால் கூட மனுஷன் கேட்க மாட்டேன்ட்டான், கண்டவ பின்னாடி போய் நம்பி ஏமாந்து விட்டான், இப்போ கொஞ்சம் திருந்தி வந்திருக்கான் என் புருஷன் அப்படின்னு கடகராசி பெண்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஒரு தகாத உறவுக்கு போன கணவர் கூட இப்போ திருந்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. மார்கழி 15 கும்பத்துக்கு சுக்கிரன் போகிறாரு. அப்பயும் அவர் செவ்வாயோட பார்வையில் தான் இருக்கார். சனியோடு அவர் இணைகிறார். செவ்வாயோட பார்வையும் பதியுது. அப்படிங்கிறப்ப தனவரத்து கூடுதலாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். தங்க நகை வாங்கலாம். ரொம்ப நாளாக ஒரு சங்கிலி வாங்கி போடணும் எனக்கும் ஆசை தான், இப்போ தாண்டா அது அமைஞ்சுது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கூடிய அளவுக்கு நகை நட்டு சேரும். அது மாதிரி ரொம்ப நாளாக பதவி உயர்வு அப்படிங்கிறது எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன், எனக்கு அப்புறம் வந்தவங்களாம் ஏதோ மேனேஜரை காக்கா பிடிச்சா ஓனர்கிட்ட ஜாக் அடித்து ஜில்ஜாக் அடித்து அவன் ப்ரமோஷன் வாங்கிட்டான், நான் மாடாக உழைச்சி ஓடா தெரிஞ்சு இன்னும் அதே இடத்துல தான் குத்திருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் கூட ப்ரமோஷன் சம்பள உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் போகிறார். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆவது வீட்டுக்கும் 12ஆவது வீட்டுக்கும் அதிபதியான புதன் 6க்கு வரார். அதாவது 12க்கு அதிபதி 6க்கு வரார் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம். 3க்கும் அவர் தான் அதிபதி, அவர் 6க்கு மறைகிறார் அப்படிங்கிறது விபரீத சக்கரவர்த்தி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம். சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், சொந்த பந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விபரீத சக்கரவர்த்தி யோகத்தால் பணப்பற்றாக்குறை இல்லாமல் அஷ்டம சனி அப்படிங்கிறது இருக்குதான்னு தெரியாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது மார்கழி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்குது. இதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதத்தோட முற்பகுதியை விட பிற்பகுதியில் சக்கரவர்த்தியாக வாழக்கூடிய யோகம். எல்லா கடனையும் அடைச்சிட்டேன்டா, நான் நிம்மதியாக இருக்கேன்டா அப்படிங்கிற வகையில் எங்கே இருந்தோ ஒரு தொகை உங்களோட வாழ்க்கையை புரட்டி போட போகுது. அற்புதமான ஒரு யோகம், விபரீத சக்கரவர்த்தி யோகம். சக்கரவர்த்தியை போல் ஒரு வாழ்க்கை. அஷ்டம சனியோட தாக்கமே தெரியாத அளவுக்கு வளர்ச்சி. இதை பயன்படுத்திங்க. சனிக்கிழமையில் விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த மார்கழியில் நீங்கள் ராஜா தான். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.